பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடவது என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஒரு அழகான தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை. நான் எதை நம்புகிறேனோ, நான் எதை விசுவாசிக்கிறேனே, அது அவரால் நடக்கும் கூடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 100க்கு அதிபதியை குறித்து இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் மிகவும் படுத்த படுக்கையாய், திமிர்வாதக்கார, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியில அவன் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். நீர் அவருக்கு சுகத்தை தர வேண்டும் என்று இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு சொன்னார், சரி வா, நான் உன் வீட்டுக்கு வர்றேன், வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன். சொன்ன மாத்திரத்துல அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இங்கு இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், நான் அதை நம்புகிறேன், என் வேலைக்காரன் சுகமாவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கையை பார்த்து இயேசுவே ஆச்சரியப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இந்த 100க்கு அதிபதியை போல இயேசுவையே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தையில் கடுகளவேனும் சந்தேகம் இல்லாமல் அவரை முழுவதுமாய் நான் நம்பும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் எவைகளை விசுவாசிக்கிறேனோ அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சோத்திரம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, சோத்திரம், உன்னுடைய விசுவாசம், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல, நீ ரொம்ப விசுவாசமாய் இருக்கிறாய், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவு சொன்ன மாத்திரத்துல அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுகமானான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை குறித்து பெரிய பட்டியல் வேதத்திலே போடப்பட்டு இருக்கிறது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது அப்படியே விழும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க வேண்டுமா? நீங்கள் விரும்புகிற, நீங்கள் செபிக்கிற, நீங்கள் கண்ணீர் வடிக்கிற, நீங்கள் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியத்தில் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அற்புதம் என்பது ஒன்வே ஸ்தோத்திரம், ஒரு வழி அல்ல. ஸ்தோத்திரம். அது 2 வே, 2 வேலையும் ப்ராசஸ் நடக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு 24 மணி நேரமும் ரெடியா இருக்கிறார். ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோல் எப்படி இருக்கிறது? வேதத்தில் வாசிக்கிற ஒரு சில கிராமங்கள்ல அவர்கள் இயேசுவை விசுவாசியாமல் போனபடியினால் அங்கே அற்புதங்களை இயேசுவால் செய்ய முடியவில்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? மனிதனை சார்ந்து இருக்கிறதா? மருந்து மாத்திரைகளை சார்ந்து இருக்கிறதா? இந்த நாட்களில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. டாக்டரை காட்டிலும், பேங்கை காட்டிலும், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தினுடைய மற்ற மனிதர்களை காட்டிலும், உறவுகளை காட்டிலும் ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது எதை நம்புகிறீர்களோ அந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு ஆகக்கடவது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட்.
இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய கையின் பிரயாசத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன விசுவாசம் வைத்து ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Praise God. விசுவாசம் தான் என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால கர்த்தரை பிழைக்க வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாம கையை பிடிச்சு வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை நம்பினான். எபிரேயர்ல வாசிக்கிறோம், தூரத்திலே அவைகளை கண்டு அவன் அணைத்துக் கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அற்புதமே நடக்கல, சரீரம் செத்து போச்சு, கற்பம் செத்து போச்சு. ஆனாலும் ஆண்டவரை நம்பினான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான். அதை நம்பி அணைத்துக் கொண்டானா. அவன் விசுவாசத்தின் பிரகாரம் கர்த்தர் அதை அவனுக்கு அருள செய்தார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, சிங்கத்தை போல பிரவாகித்து வருகிற வார்த்தை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவ்வளவு ஃபோர்ஸா வருகிற ஒரு யோர்தான் நதியில் ஆண்டவர் சொன்னா, நீ உள்ளங்கால் வச்சேன்னா அது ரெண்டா பிளக்கும். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஓடுற தண்ணியில கால் வைக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. இது மனுஷன் மேல வருகிற வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், ஆண்டவருடைய வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு கால் வைத்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் நதி ரெண்டாய் பிளந்து நின்றதாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். விசுவாசமே உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடுவது. Praise God. Hallelujah. உங்க குடும்பம் படுத்த படுக்கையில இருக்குதா, நீங்க விசுவாசிங்க. அது திமிர்வாத நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் அதை தட்டி எழுப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான். Praise God. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுல ஸ்தோத்திரம் அவர் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மேற்கூரையை பிரிச்சு ஒரு கட்டில் இறங்கி வருது. அதுலயும் ஒருத்தன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அவன் ஜெபிக்கல, அவன் அற்புதத்துக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வடிக்கல. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? Praise God. Hallelujah. நீங்க அந்த ரெண்டு சம்பவத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2 பேருமே படுத்த படுக்கையா இருக்கிற வியாதி, ஸ்தோத்திரம், நரம்பு சம்பந்தப்பட்ட பேச முடியாதபடி செயலிழந்து ஸ்தோத்திரம் செத்து போன பிணம் மாதிரி, ஆனா உயிர் மாத்திரம் இருக்குது. இவர்களுக்காய் இவர்கள் ஜெபிக்கவே இல்லை. ஒன்று அவருடைய ஸ்தோத்திரம் அவங்க வீட்டுல அவன் தலைவன் 100க்கு அதிபதி எஜமான் ஜெபிக்கிறான். 2வது இடத்துல 4 பேர் கட்டில இறக்குறாங்க. பைபிள் வாசிக்கிறோம், 100க்கு அதினுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அங்கே படுத்த படுக்கையா இருந்தவர்களை கர்த்தர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பம் படுத்த படுக்கையில் இருக்கிறதா? செயல்பட முடியாதபடி உங்க பிசினஸ் இருக்கிறதா? உங்க கையின் பிரயாசங்கள், உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சொத்துரம் சத்துரு திமிர்வாத காரனை போல படுத்த படுக்கையா வைத்திருக்கிறானா? நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, என் கணவனுக்காக நான் கண்ணீர் வடிச்சு பார்த்துட்டேன், நானும் சொல்லி பார்த்துட்டேன், திருந்தல, அவங்க குடியிலிருந்து வெளியே வரல, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. நான் சொல்லுகிறேன், அவர்கள் மேல நம்பிக்கை வைத்து, ஆண்டவரை நம்பிக்கை வைத்து, ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கை வைத்து விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசமாய் இருந்தால் போதும். உங்க வீட்டில் யாரு செயல்படாமல் படுத்த படுக்கையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Praise God. உங்க வீட்டில் உள்ளவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திமிர்வாத காரனை போல படுத்த படுக்கையா இருக்குதா? நம்புங்கள் ஆண்டவருடைய வார்த்தையே. அவர்களுக்காய் நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள். அவர்களுக்காய் நீங்கள் திறப்பிலே நில்லுங்கள். அவர்களுக்காய் நீங்கள் விசுவாசமாயிருங்கள். உங்க விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பட்டுமே. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தாராம். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தில் வியாபாரமோ, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளோ, உங்க குடும்பத்தின் நபர்களோ யார் படுத்த படுக்கையாய் செயல்படாமல் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவர்களை மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நிற்க நடக்க செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென். நம்புங்கள், நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கடவுது. ஊழியக்காரனாய் இருக்கிற நான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கையின் பிரயாசத்தை குறித்து நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ அது ஆம் என்றும் ஆமென் என்றும் அது அப்படியே ஆக கடவுது என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதாக. ஓ பிரைஸ் காட். என் விசுவாசத்தை பரலோகம் ஒரு நாளும் புறந்தள்ளுவது கிடையாது. என் நம்பிக்கையை மனிதர்கள் கொச்சையாய் பார்க்கலாம். சோத்ரம். என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய விசுவாசத்தை மனிதர்கள் ஏளனமாய் பார்க்கலாம். ஆனால் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பரலோகம் ஒரு நாளும் தோல்வியாய் அல்ல, பரலோகம் எப்பொழுதும் கவனித்து அதற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. விசுவாசமாயிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிறபடி உங்களுக்கு ஆக போகிறது. இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். எதை குறித்து கடந்த நாட்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணீங்களோ